ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொன்னால் தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 5. ஓ லார்ட் மார்டல், நீங்கள் இங்கே வந்ததில் சந்தோஷம் அப்படின்னு ஒருத்தன் இன்வைட் பண்ணுறான். உங்கள் பேர வயசுக்கு வந்து இந்த பார்ட்டிக்கு என்னையவோ கூப்பிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷம். சென்ட்ரல் ஆர்மியோட லீடரே என்ன இன்வைட் பண்ணிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், என் பேரன் வயசுக்கு வந்தாலும் இன்னும் சின்ன பையன் மாதிரி தான் நடந்துப்பான். அப்புறம் என்ன நீங்க ரொம்ப புகழ வேண்டாம் லார்ட் மார்டல், இதுதான் என் பேரன் சொல்லவும், உங்களை பார்த்ததுல சந்தோஷமா லார்ட் அப்படின்னு அந்த பேரன் சொல்றான். லார்ட் ஸ்குவால், உங்களோட நான் ரேங்க்ல கம்மி தான், நீங்க என்ன லார்டுன்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். ஓகே அப்படின்னு நம்ம பயந்துட்டே சொல்றான். இவன் உங்களோட பெரிய ஃபேனா தான் பதட்டமா பேசுறான். உங்களோட ஹீரோயிக் ஆக்ஷன்ல உங்களை ஒரு லிவிங் லெஜெண்ட் ஆக்கிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இது யாருன்னு கேட்கப்போ பேசணும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோன்னு அவங்க அப்பா சொல்லவும், நம்ம ஹீரோவும் நோபலா போய் ப்ராப்பரா ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறான். எப்போ காமிக்கிற அதே சீன் தான். ரீஇன்கார்னேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஜீனியஸ் செஃபா இருந்து இறந்து போய் இப்போ இந்த வேர்ல்ட்ல நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட ஸ்வீட் நேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட ஆசை. உங்களுக்கு வணக்கம் லார்ட் ஸ்குவால், நீங்க வயசுக்கு வந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இவ்வளவு பாராட்டுகள் தேவை அப்படின்னு அவன் நாக்கு கடிச்சிருக்கான். பேரனை விடவும் நீதான் திறமசாலி, இந்த வயசுலயே நீ வயசுக்கு வந்துட்டியாமே அவர் கேட்கவும், ஆமா எல்லா கடவுளோட அருளால என் சொந்த மேஜிக்கும் எனக்கு இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி லக்கு என் பக்கம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பையன் தன்னடக்கத்தோட இருக்கானே, ஆமா அவன் மேஜிக் என்ன அப்படின்னு அவர் கேட்கவும், இந்த கர்ச்சிஃபை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கி ரெப்ளிகேட் அப்படின்னு ஒரு பொண்ணோட இமேஜ் அதுல கொண்டு வரான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணை பார்க்கவோ ஸ்குவாலுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஹியோபிரிக் சார்பா இது அவங்களோட 3வது பொண்ணு அப்படின்னு சொல்லவும், மார்க்ரேவ் ஹியோபிரிக் கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. இது அவங்களோட 3வது பொண்ணு பெட்ரா தான் அப்படின்னு கொடுக்கவும், லேடி பெட்ராவால இந்த இடத்துக்கு வர முடியாததுக்கு காரணமே அவங்க ஏரியா ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிறதுனால தான். சோ ஹவுஸ் ஹியோபிரிக் சார்பா எங்களை அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், வாவ் லேடி பெட்ரா பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு ஸ்குவால் சொல்றான். லேடி பெட்ராவுமே அடுத்த மாசம் வயசுக்கு வர செரமோனி நடத்துறாங்க, நீங்க அதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லவும், இல்ல என் பேரன் பிஸி அப்படின்னு அவர் சொல்ல வரதுக்குள்ளேயே கண்டிப்பா வாரான் ஸ்குவால் சொல்லியிருந்தான். என் முட்டாள் பேரனுக்கு எதுவுமே புரியல, அவங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. அவனை சின்ன பையன் நினைச்சேன், அவன் கன்னிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு, நீங்க தான் அவங்களோட டேஞ்சரஸ்ன்னு சொன்னீங்க, என் பேரன் எப்படி அங்க அனுப்ப முடியும்னு கேட்கவும், அப்பா டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி லார்ட் ஸ்குவால சேஃபா கொண்டு போயிருவாரு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நான் போலாம்னு ஸ்குவால் கேட்கவும், அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியாம இவன் முட்டாள்தனமா பேசுறானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. லார்ட் ஹோபரிக் கிட்ட வேற மோட்டிவா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பார்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க ஒரு மிலிட்டரியோட லீடர், சோ உங்க பவரையும் சேர்த்து அவர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்காக தான் அந்த ரொமான்டிக் வேவா அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி இது எனக்குமே சாதகமா தான் அமையும் அப்படின்னு ஹார்ட்ரிக் யோசிச்சுட்டு, அடுத்த மாசம் நானுமே அந்த செரமோனியில கலந்துக்கிடுறேன், கிங் கிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி எனக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லா நோபல் முன்னாடியும் சொல்லிட்டதுனால அபிஷியலா கண்டிப்பா இவர் போய் தான் ஆகணும். ஒரு வழியா பிளான் சக்சஸ் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் ஃபேஸ், இனிமே நீங்க என்ன வரமனா லார்ட் ஸ்குவாலன் மட்டும் கூப்பிடுங்கன்னு சொல்லவும், சரி அப்ப என்னையும் நீங்க ஃபேஸ்னு கூப்பிட்டா போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே லார்ட் ஃபேஸ், ஆமா லேடி பெட்ராக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், எனக்கு சரியா தெரியல, பட் நான் செஞ்ச குக்கீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஸ்வீட்ஸ்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு ஸ்வீட் செய்ய தெரியுமா அப்படின்னு ஸ்குவால் கேட்கறான். அதுல தானே நான் எக்ஸ்பெக்டே, நான் சூப்பரா ஸ்வீட் செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ ஸ்வீட்டை பத்தி ஓவரா இமேஜின் பண்ணிட்டு, இப்போ அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். லார்ட் ஃபேஸ், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இது உங்களால மட்டும் தான் முடியும்னு சொல்லவும், சொல்லுங்க நான் ஸ்வீட் செஞ்சு தரணுமா நம்ம ஹீரோ கேட்டா, ஆக்சுவலி இந்த போட்டோவை கொஞ்சம் கவர்ச்சியா மாத்தி தர முடியுமா நம்ம கேட்கறான். எந்த வேர்ல்டா இருந்தாலும் பசங்க புத்தி இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுல இருக்கிற 2 வில்லேஜ்க்கு தேவையான சாப்பாடு மெட்டீரியல் எல்லா சப்ளையும் இவங்க பண்றாங்க. இதுக்கான எல்லா செலவையும் ஹவுஸ் மார்டல் தான் எடுத்துக்கிடணுமா அப்படின்னு ஃபாயில் கேட்கவும், இதுல எனக்கு லாபம் இல்லைனாலுமே இது என்னோட கடமை, நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லவும், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லவும், மனசுக்கு தகுந்தபடி நீயும் சேர்ந்தா ஒர்க் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அப்பா அவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுக்குறான். நம்மளோட ஸ்வீட் அரக்கன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். கார்லச்செக் அண்ட் ஹியோபிரிக் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவங்க அப்பாவை படிச்சு பாக்குறாரு, என்ன போட்டிருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நல்ல விஷயம் தான், நமக்கு 20,000 சில்வர் காயின்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லவும், அப்ப அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டா நம்ம ஹீரோ கேட்கறான். என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, பட் இன்னும் அதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லவும், பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகலாம் நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். லார்ட் ஹியோபிரிக் வந்து பெட்ராவோட நல்ல போட்டோவா செலக்ட் பண்ணணும்னு அதுக்கே 2 நாள் எடுத்துக்கிட்டாரு. லேடி பெட்ராவோட சான்டிஃபிகேஷனுக்கு நம்ம எஸ்கோர்ட் பண்ணணும். 20 கோல்டு காயின்ஸ் அவங்க அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. சான்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேசரோல் சொல்லவும், இந்த 2 ஃபேமிலியும் ஜாயின் பண்ணாங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹவுஸா மாறுவாங்க. அதனால அவங்கள தடுக்க நிறைய எனிமீஸ் இருக்காங்க, அதனால தான் இவங்க என்கேஜ்மெண்ட் சீக்ரெட்டா வச்சிருக்காங்களான்னு ஷீட் கேட்கறான். சர்ச்சுக்கு இதை பத்தி தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமான்னு சொல்லவும், சர்ச் ஒரு நியூட்ரலான பிளேஸ், அவங்க யாருக்கும் தனியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சோ காசை கொடுத்தா ஈஸியா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பெட்ரா சான்டிஃபிகேஷன் பண்ண வரும்போது சர்ச்சில் தான் அவங்க சொத்து போட வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஜாப் ரொம்பவே டிஃபிகல்ட்டானது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லேடி பெட்ரா வேணா நான் டெலிபோர்ட் பண்ணி கேபிட்டலுக்கு கொண்டு போயிருவேன், பட் அந்த இடத்துல செக்யூரிட்டிஸ் ரெடியா இருக்கணும்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும்,
சொல்லவும், ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே ஷீட் கேட்க வர வழியில இதை என் கடமை செஞ்சுதான் ஆகணும்னு கேசரோல் சொல்றேன். இதனால மோர்டலுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லவும், மோர்டல் டவுனுக்கு மட்டும் இல்ல என் ஸ்வீட் லேண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னாலும் இது சக்சஸ்ஃபுல்லா முடியணும். யாருக்கும் தெரியாம லேடி பெட்ராவை எப்படி சேஃபா வைக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான், எப்படியோ லேடி பெட்ராவை நீங்க கேபிட்டலுக்கு தானே டெலிபோர்ட் பண்ண போறீங்க, சுத்தி ஜன்னல் எதுவும் இல்லாம ஒரே ஒரு வாசல் மட்டும் இருக்கிற இடத்துல அவங்கள வச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ட்ரூ சான்டிபிகேஷன் அந்த பிளேஸ் தானே சொல்ல வர, நல்ல ஐடியா தான். அங்க இருந்தா லேடி பெட்ராவோ சேஃபா இருப்பாங்க, சான்டிபிகேஷனும் எப்படியும் அந்த இடத்துல தான் நடக்கும், செக்யூரிட்டிக்கு தனியா தொட்டு கொடுக்கவோ தேவையில்லை அப்படின்னு ஷீட் சொல்றான். நம்ம ஹீரோ சொன்ன பிளானியை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. அப்புறமா அப்ப இந்த மாசத்துக்கான பில் இந்தாங்க, இதை கட்டிருங்கன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், வெயிட் பண்ணு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்க, போன் காசு பேரல் ஆஃப் சுகர் இதை எதுக்கு நான் பே பண்ணணும்னு அவங்க அப்பா கேட்கவும், ஸ்வீட்னு வந்துட்டா பேச கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு ஷீட் பாக்குறான். என்கிட்ட கேட்காம எதுக்கு இவ்வளவு செலவு பண்ண, என்னடா பல்ல காட்டிக்கிட்டு இருக்க, இனிமே உனக்கு மந்த்லி அலவன்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இப்ப ஹவுஸ் ஹியூபரிக்கோட வீட்டுக்கு இவங்க போறாங்க. லார்ட் கேசரல் உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நம்ம வெல்கம் பண்ணமோ, எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததுல சந்தோஷம் லார்ட் ஹியூபரிக் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. ஓ உங்க பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கவும், லேடி பெட்ரா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க, அவங்க வயசுல இருக்கிற என் பையன் கூட இருந்தா அவங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா யோசிச்சுட்டு, டெலிபோர்ட் பண்ற மேஜிக்ல இவனுக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறத சொல்ல வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி லார்ட் ஹியூபரிக் கூப்பிடுறான். ஓ லார்ட் பேஸ்ட்ரி உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு பெட்ரா சொல்றா. நீங்க செஞ்சு கொடுத்த ஸ்வீட் ரொம்ப வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சுன்னு பா சொல்றா. உங்களுக்கு அது பிடிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், திரும்ப டைம் கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். சாரி ஸ்வீட்னு வந்துட்டு நான் கொஞ்சம் ஓவரா பேசுவேன், டைம் ஆயிடுச்சுல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வண்டியில ஏறாங்க. ஹலோ லேடி லிக்கரேஷ் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஹலோ அப்படின்னு வா பதட்டத்துல சொல்றா. பேஸ் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டா, மரியாதையோட திரும்ப பதில் சொல்லு அப்படின்னு பெட்ரா அவளை திட்டுறா. அவ பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் லார்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு பெட்ரா சொல்லவோ, பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் பெட்ராவும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், நான் இங்க தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி லிக்கரேஷ் கொஞ்சம் வருத்தப்படுறா. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஹியூபரிக் கிட்ட பிளான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க இருக்கிற லோக்கல் சர்ச்சுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா டைரக்டா கேபிட்டலுக்கு டெலிபோர்ட் ஆகி சான்டிபிகேஷன் முடியும், ஆல்ரெடி செக்யூரிட்டிஸ் ரெடியா இருக்காங்க, சான்டிபிகேஷன் முடிஞ்ச உடனே என்கேஜ்மெண்ட்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான சொல்றாங்க. கேசரோல் உங்களை நம்புறேன், எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு பெட்ரோட அப்பா சொல்றாரு. இவங்க சர்ச்சுக்கு வந்த உடனே அவங்களை அட்டாக் பண்றதுக்கு எதிரிங்கெல்லாம் அந்த இடத்துல ரெடியா நிக்கிறாங்க. இவங்க இறங்க போகவும் வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோவோட அப்பாவோ ஹியூபரிக்கோ முதல்ல இறங்குறாரு. சுத்தி முத்தி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது திடீர்னு ஒரு குரூப் இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவோட அப்பாவோ ஹியூபரிக்கோ சண்டை போடுறாரு. சீக்கிரம் அந்த வண்டியில இருக்கிற பொண்ணை கொல்லுங்கன்னு சொல்லவும், பெட்ராவை கொள்ளதான் போனா டக்கு நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். கோல பயலை இவங்க மேல உன்னை கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் இப்ப ஃபைட் பண்றான். திடீர்னு சைட்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வரான். பேஸ்ட்ரி அப்படின்னு லிக்கரேஷ் ரொம்ப பயப்படுறான். ஹீரோ அப்பா வந்து காப்பாத்திட்டு, எங்களை தோக்கடிக்க நீங்க இன்னும் 200 வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், அவ்வளவு வருஷம் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் கேசரோல் லார்ட் பேஸ்ட்ரி உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லவும், கடமையை தானே செஞ்சோன்னு கேசரோல் சொல்றான். இனி நீங்க பயப்பட தேவையில்ல, சேஃபா இறங்கி வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லிக்கரேஷ் தான் இதுல ரொம்பவே பயந்து போயிருக்கா. எல்லாரும் இப்ப சர்ச்சுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் அண்டர் கிரவுண்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி பெட்ரா பாக்குறா. நல்ல வேலை பெட்ராக்கு எதுவும் ஆகலன்னு லிக்கரேஷ் போயிட்டு இருக்கோம். லேடி லிக்கரேஷ் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கையை பிடிக்கவும் அந்த லிக்கரேஷ் ரொம்பவே வெக்கப்படுறா. ஸோ ஆபியஸாவும் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடுமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.